மழை பெய்ஞ்சிருந்தா வீடு பக்கத்துல அந்த தேங்காய் ஓடுலாம் இருக்கு இல்லையா, தேங்காய் ஓடு, தேங்காய் மட்டை, அதெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கும். சரியா? அப்போ தண்ணி தேங்கிச்சுன்னா கொசு என்ன பண்ணும், அந்த தண்ணியில தான் உட்காந்து முட்டை போடும். அந்த முட்டை நிறைய கொசு உருவாக்கும். பகலில் கிடைக்கிற கொசுன்னா ஒரு டெங்கு காய்ச்சல் வரும். சரியா? அதனால தண்ணினா சுற்றி பாருங்க. ஆமாம்மா, இங்கே தண்ணி தேங்க விடாத. பாத்திரம் கழுவுவாங்க, தண்ணி அங்கேயே தேங்கின்னு இருக்கும். அந்த மாதிரி தண்ணி என்ன பண்ணக்கூடாது, தேங்கக்கூடாது. சரியா? அப்போ அந்த தண்ணினா கலரில் இருக்கும், சொல்லு பார்க்கலாம். தண்ணி தேங்க தேங்க என்ன கலரில் வந்திருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். அப்போ அவ்வளோ கொசு அதில் உருவாகிட்டே இருக்கும். அப்போ வீடு சுற்றி பாருங்க, எங்கேயாவது பிளாஸ்டிக் வாட்டர் கேன்லையோ அந்த மட்டிலையோ அந்த ஓடுலையோ தண்ணி தேங்கிச்சுதுன்னா என்ன பண்ணும், அதை எடுத்து கவுத்து விட்டுடும். நல்லா கவுத்து விட்டு நல்லா வெயில காய விட்டுடும். சரியா? அம்மா தண்ணி என்ன தேங்குச்சுன்னா, அம்மா நீ வேற இடத்துல கழுவுமா, அந்த இடத்துல நல்லா காயிட்டோம் அப்படின்னு சொல்லு. சரியா? அது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாம கொசுனா வேணும் முட்டையிட்டு பொறிச்சிட்டே இருக்கும். நிறைய கொசு உருவாகும். டெங்கு வரும், டைஃபாய்டு வரும். அதனால உஷாரா இருந்துக்கோங்க. தண்ணி சூடு பண்ணி குடிங்க. தண்ணி சூடு பண்ணி குடிக்கணும். சரியா? ஆட்டுக்கல் உரல் இருக்குமே தோட்டத்துல எல்லாம், அம்மி, அந்த உரலுக்குள்ள தண்ணி ஆட்டுமே, அதுல கூட தண்ணி தேங்கி இருக்கும். ஒரு கோணி பையோ ஏதோ போட்டு மூடி வைக்க சொல்லு. சரியா? இல்ல தண்ணி இருந்துச்சுன்னா மறுநாள் பார்த்த உடனே சாச்சி விட்டுறணும். ஆமா, பூச்சி அதில் வந்துருக்கும். சின்ன 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 பூச்சி இருக்கும், பார்த்துருக்கல. அந்த பூச்சிலாம் டெங்குலாம் வர்றதுக்கு காரணமா இருக்கும். அதனால அதெல்லாம் சாச்சிட்டு சுத்தமாக வச்சுக்க சொல்லு. நம்ம வீடை சுற்றி சுத்தமாக வச்சு சொல்லு. கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் கூட வாங்கி அதுக்கப்புறம் தெளிச்சு விட சொல்லு. சரியா? இதெல்லாம் போய் நீ அம்மாட்ட சொல்லணும். அம்மா என்ன பண்ணுவாங்க, தண்ணி தானேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. உஷாரா இருந்துக்கோ. புரிஞ்சுதா? போய் சொல்வியா அம்மாண்ட? இந்த சைட்லாம் பார்த்தா நிறைய காவா கட்டி வச்சிருக்காங்க, நிறைய தண்ணி தேங்குது. அங்கெல்லாம் உஷாரா இருக்கணும். ப்ளீச்சிங் பவுடர் போட சொல்லு. சரியா? பஞ்சாயத்துலையும் போடுவாங்க. நம்மளும் சேஃப்டிக்கு நம்ம வீடை சுற்றி தான் பண்ணோம். ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி போட சொல்லு. இப்போ கோட்டாலி முடியறது, இந்த ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சுட்டு கொஞ்சம் லீவ் விடுவாங்க. அப்போ உங்களை என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக குழந்தைங்க லீவில் போட்டோமேனு உங்களுடைய உறவினர் வீட்டுக்கு, சொந்தக்கார வீட்டுக்கெலாம் அனுப்புகிறாங்க இல்லையா, அத்தை வீடு சித்தி வீடுலாம் அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்க அங்கே அனுப்பிட்டோன்னு இருப்பாங்க. அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே எப்படி ஏரி வேலைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு, அது ரோடு சார்ந்த பகுதியாக இருக்கலாம், மலைப்பகுதியாக இருக்கலாம், ஏரி குளம் இருக்கிற பகுதியாக இருக்கலாம், அது எந்த நிலப்பகுதின்னு தெரியாது. அப்போ நீ என்ன பண்ணுவ, வாடா நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம், வாடா மீன் பிடிக்க போகலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் செய்கிற விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிற, எத்தனை பேர் மீன் பிடிக்கிறேன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க தெரியும். இப்போ கேட்டால் சொல்ல மாட்டேன். எல்லாரும் அது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கீங்க. தயவு செய்து மீன் பிடிக்கிறதுக்கு போகவே போகாது. எதுக்கு போகாது? உங்களுக்கு நீச்சலே தெரிஞ்சா கூட மீன் பிடிக்கிறதுக்கு போகவே போகாது. நீங்க